அமெரிக்கா அல்லது வேறு எந்த வெளிநாட்டு சக்தியின் அழுத்தத்திற்கும் ரஷ்யா அடிபணியாது என்றும் ரஷ்யா மீது ஏதேனும் ராணுவ தாக்குதல் நிகழ்த்தப்பட்டால் மிகப்பெரிய பதிலடியை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அதிபர் விளாடிமிர் புட்டின் கடுமையாக எச்சரித்துள்ளார். உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவின் 2 முக்கிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொருளாதார தடைகளை விதித்து அழுத்தம் கொடுத்தார். இது உலகளாவிய எண்ணெய் விலைகள் கிட்டத்தட்ட 5% உயர வழிவகுத்தது. இதற்கு எதிர்வினையாற்றிய ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் தடைகள் நட்பற்ற செயல் என்றும் இதனால் சில விளைவுகள் ஏற்படலாம், ஆனால் இது ரஷ்யாவின் பொருளாதாரத்தை கணிசமாக பாதிக்காது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இது ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்கும் முயற்சி, ஆனால் சுயமரியாதை கொண்ட எந்த ஒரு நாடும் அழுத்தத்தின் கீழ் எதையும் முடிவு செய்யாது என்றும் புட்டின் கூறியுள்ளார். இதேபோன்று உக்ரைன் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகளையும் அமெரிக்கா தளர்த்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்கு பதிலளித்த புட்டின் ரஷ்ய எல்லை மீது அத்தகைய ஆயுதங்களை பயன்படுத்துவது கடுமையான சாத்தியமான மிகப்பெரிய பதிலடிக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடையின் எதிரொலியாக ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்குவதை குறைக்க இந்தியா தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவின் முக்கிய எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்குவதை நிறுத்தியுள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியா மற்றும் சீனாவின் நடவடிக்கையால் ரஷ்யாவின் எரிபொருள் வருவாய் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.